ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் இளம் வீரர் பார்த்தீங்கன்னா ஒரு சாதனை படைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மும்பைக்கும் டெல்லிக்கும் இடையில போட்டியில் ரோஹித் சர்மா செஞ்ச செயல் பார்த்தீங்கன்னா, அதாவது ரோஹித்துக்கும் குல்தீப்புக்கும் இடையில வந்து ஒரு சில காமெடியான விஷயம் நடந்தது. அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துலாம். இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா டெல்லிக்கும் மும்பைக்கும் இடையில போட்டியில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து விளையாடலை. அதுக்கு பதில் சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனாக வந்து மும்பை இந்தியன்ஸை வந்து வழி நடத்தினார். இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா டெல்லி அணி வெற்றி பெற்றிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி, அதுவும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியின் முன்னாள் வீரர் சமீர் ரிஸ்வி அவர் வந்து டெல்லி அணிக்கு வந்து இந்த போட்டியில் வந்து அதிக பங்கு வகிச்சிருந்தாருன்னு சொல்லலாம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா 90 ரன்கள் எடுத்திருந்தார். இந்த போட்டியில் ரோஹித் சர்மா குல்தீப் இவங்க இடையில வந்து காமெடியான விஷயம் என்ன நடந்ததுன்னா, அதாவது ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் பந்து வீச்சை வந்து எதிர்கொள்ளும் பொழுது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அது வந்து விக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மாவுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனால் விக்கெட் ஆன மாதிரியே வந்து அவரோட ரியாக்ஷன் எல்லாமே இருந்தது. இதை நம்பின குல்தீப் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அதுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்எஸ்ல பார்த்தீங்கன்னா விக்கெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமாம் அது விக்கெட் இல்லை, நான் தான் அப்படி ஆக்ஷன் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கினார். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்த போட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கும் ஜிடிக்கும் இடையில போட்டியில் பார்த்தீங்கன்னா ஜிடி அணி பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சாங்க. ராஜஸ்தான் அணி த்ரில் வெற்றி பெற்றாங்க. அதுவும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே, அதுவும் சிஎஸ்கே அணியின் முன்னாள் வீரர், அவர் பார்த்தீங்கன்னா சிறப்பாக கடைசி ஓவர் வீசி வெற்றி பெற்றிருந்தார். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜிடி அணியினுடைய கேப்டன் சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா பங்கேற்கல. அதுக்கு வந்து ரஷித் கான் தான் வந்து ஜிடி அணியை வழி நடத்தினார். இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்ணா இம்பாக்டாக வந்து குறிப்பாக 4 விக்கெட் எடுத்திருந்தார். அவர் தான் பார்த்தீங்கன்னா சாதனை படைச்சிருக்காரு. அது என்ன சாதனைன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 200 T20 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இளம் வயதிலே 19வது வீரராக இந்த சாதனை வந்து அவர் படைச்சிருக்காரு. இளம் வயதிலே படைச்சிருக்காருன்றத ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது பற்றின கருத்து என்ன சொல்லிட்டு நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஞாபகம் வச்சுங்க, 2 சிஎஸ்கே பிளேயருமே அந்தந்த அணிகளுக்கு வெற்றி பெற வச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா முன்னாள் சிஎஸ்கே வீரர்கள்.